ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின் ஒரு என்டர்பிரனருக்கு எவ்வளவு இது இம்பார்ட்டன்ட். பீப்புள்ஸ் சம்டைம்ஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி பேசுவாங்க. ஒரு சேம் ஜிடிபி லெவலில் இருந்தது இன்னைக்கு சைனா நம்மளோட 6 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அவங்க அந்த அளவுக்கான எஃபோர்ட்டை போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்டர்பிரனர் ஒர்க் பண்ணுறது மூலிமா நமக்கு பெனிஃபிட் தான் கிடைக்க போகுது. ஸோ அது ஹார்ட் ஒர்க்கை உங்களுடைய மந்திரமாக்குங்க, வாழ்க்கையில் வெற்றி அடைங்க. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்னைக்கு ஒரு புதிய வீடியோவை உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் அண்டு டிசிப்ளின் ஒரு என்டர்பிரனருக்கு எவ்வளவு இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த டாபிக் இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு நாராயணமூர்த்தி சார், அதாவது இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர், ஒரு வீடியோ ரிப்பப்ளிக் இதில் பேசியிருந்தார். பட் அந்த வீடியோ 1 hour 50 minutes. அவர் ஆல்வேஸ் அந்த 70 hour ஒர்க் வீக்கை பற்றி அடிக்கடி பேசுவார். அது டிபேட் ஆகும், சர்ச்சை ஆகும், மக்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸும்பாங்க. ஸோ இப்போ இதுலேயும் அதை பற்றி பேசியிருக்கிறாரு. சைனாவில் ஒரு இது இருக்குது, 996 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா 9 AM to 9 PM 6 days a week. ஸோ அப்படின்னா இட்ஸ் 72 hours per week ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் அண்டு டிசிப்ளின் வரும்போது பீப்புள்ஸ் சம்டைம்ஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி பேசுவாங்க. இந்தியாவோட ஜிடிபி $4 billion, அப்ராக்சிமேட்டாக ஒரு $2,500 வரும் பர் கேபிட்டா இன்கம். ஒவ்வொரு இந்தியனுக்கும், பிறந்த குழந்தையிலேருந்து வயசான தாத்தா வரைக்கும் எல்லாருக்கும் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா $2,500. இதே சைனாவோட ஜிடிபி பார்த்திங்கன்னா 18 trillion. கிட்டத்தட்ட அது நம்மளை விட ஒரு 6 மடங்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ 12,000 அப்ராக்சிமேட்டு 12,000 to 15,000. யூஎஸ் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது 35,000. ஸோ அதை விட்டுருவோம். இந்த சைனா 1980s இந்தியாவும் சைனாவும் ஒரு சேம் ஜிடிபி லெவலில் இருந்தது. இன்றைக்கி சைனா நம்மளை விட 6 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அவங்க அந்த அளவுக்கான எஃபோர்ட்டை போட்டிருக்கிறாங்க. ஹார்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அதை டிசிப்ளினாக பண்ணியிருக்கிறாங்க, அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஹோல் சொசைட்டியாக பண்ணணும். இந்தியா மாதிரி 140 கோடி மக்களும் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனில் இருக்கிற எல்லோரும் பண்ணணும். அப்படி பண்ண முடியல. அட்லீஸ்ட் நான் போடுற வீடியோ என்டர்பிரனருக்கானது தான். எஸ் என்டர்பிரனர் நாம் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்கை போடணும். நம்மக்கிட்ட டிசிப்ளின் இருக்கணும், தொழிலை கவனமாக பார்க்கணும், நேரத்துக்கு ஆஃபீஸுக்கு போகணும், ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணணும் அடிஷ்னலாக. ஸோ அது ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும், அதில் ஃபோக்கஸ் வேணும், எந்த ஒர்க்கில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு. ஸோ இந்த ஹார்டு ஒர்க் வித் டிசிப்ளின் கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும். நம்ம இந்த ஹார்ட் ஒர்க் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், திடீர்னு நம்ம ஹார்ட் ஒர்க்கெலாம் நம்ம கொண்டு வர முடியாது. ஒரு காம்படிஷன் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா திடீர்னு அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நம்ம கொண்டுட்டு வர முடியாது. ஸோ டே இன் டே அவுட்டு வீட்டில் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் வீட்டில் சண்டையும் வரும். நான் ரீசெண்டாக கூட ஒரு பெரிய என்டர்பிரனர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, வீட்டில் எல்லாருக்கும் நீங்கள் இருக்கிறதே இல்லை, குழந்தைங்கள்லாம் சத்தம் போடுறாங்க அப்படின்ட்டு. ஈவன் எங்கள் வீட்டில் கூட அந்த இது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அது என்ன அப்படின்னா, நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். என்டர்பிரனராக நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். நான் அதை எப்பயுமே எப்படி திங்க் பண்ணுவேன்னா, சுதந்திரத்துக்காக நிறையா போராடினாங்க. அவங்கெல்லாம் வீட்டை விட்டுட்டு தான் போய் ஜெயிலுக்கு போய் எல்லாம் இருந்து போராடினாங்க. அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் அவங்க பண்ணினதுனால தான் இன்றைக்கி இந்தியா இஸ் எ ஃப்ரீ கண்ட்ரி. ஓகேங்களா? அப்போ அந்த அன்னைக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, தேசம் விடுதலை அடையணுன்ட்டு. இப்போ நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம். இப்போ நம்ம என்டர்பிரனர் ஒர்க் பண்ணுறது மூலிமா நமக்கு பெனிஃபிட் தான் கிடைக்க போகுது. நம்ம குரோ ஆக போகிறோம், நமக்கும் செல்வம் சேரப்போகுது. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நாம் ஏன் தயங்கணும்? கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ ஹார்ட் ஒர்க் வித் டிசிப்ளின், அது ஹார்ட் ஒர்க்கு அந்த டிசிப்ளின்னா டைம் டிசிப்ளின் எல்லாத்துலேயுமே வித் ஃபோக்கஸ் கண்டிப்பாக வி கேன் சக்சீட். ஸோ அது ஹார்ட் ஒர்க்கை உங்களுடைய மந்திரமாக்குங்க, டிசிப்ளினை உங்கள் மந்திரமாக்குங்க, வாழ்க்கையில் வெற்றி அடைங்க. நன்றி.